உங்களோட டேரன் நான் உங்களதுண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேக்கோக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா இன்று முதல் இரவு. ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு தெரியலடா இந்த ஜேர்னி எப்படி போக போகுது அப்படின்ட்டு. பட் இந்த சீரீஸுக்கு கண்டிப்பாக அன்கட் இருக்குது அண்ட் அது டெலிகிராமில் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் மெயின் பிக்சரே டெலிகிராமில் தானே. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் தான் இங்கே. ஓகேடா, ரொம்ப வளவலன்னு பேசாமல் நான் லைக் இன்டு தி ட்ரீம் வேர்ல்டு. இப்போ அப்படியே ஒரு அழகாக ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீடு ரொம்பவே பார்க்க அமைதியாக இருக்குது. அப்போது ஒரு 2 பேரண்ட்ஸ் அப்படியே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு எதையோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் தலைவலி வந்தது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ரூமில் ஒரு சவுண்டு கேட்குது. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நடந்தாலும் அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால் அவனை மறந்துட்டு வேறு யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது. அவனுக்கும் சரி வேறு யாருக்கும் சரி என் லைஃப்பில் இடம் கிடையாது, புரியுதா? வேறு யாருக்கும் என் லைஃப்பில் இடம் கிடையாது. அவன் மட்டும்தான் எனக்கு எல்லாம். இது இல்லை முடியாது அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா இப்போமே நான் என் லைஃப்பை என் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் மேலே வந்துட்டு சொல்ல, இங்கே கீழே இருந்த அந்த 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்போ அதுலேருந்து அந்த லேடி தான் அப்படியே இருந்துச்சு மேலே போகிறாங்க. இப்படி செத்து போகிறதுக்கா? செத்து போகிறேன்னு சொல்கிறதுக்கா அவனை இவ்வளோ பெருசாக வளர்த்தோம்? சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காலர் பிடிக்கிறாங்க. அது நம்ம தேவங்க தான். காலர் பிடிச்சிட்டு இருக்குது தேவங்கோட அம்மா, டேவோட அம்மா. அப்படியே அவன் காலர் பிடிச்சிட்டு, சொல்லுடா பாவி சொல்லு, நீ செத்து போகிறதுக்கா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று பெற்றெடுத்தேன். 10 மாதம் நான் இந்த வயிற்றுல தாண்டா சம்மந்தேன். எவ்வளோ எரியுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப அழுது பேசுகிறாங்க. ஆனால் தேவன் ரொம்ப ஸ்டெப்பானாக உட்காந்துட்டு இருக்கான். அவங்க சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காத மாதிரி அப்படி இறுக்கமாக உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம பையன் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. என்னங்க பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறது? அவங்க அம்மா அப்பா கிட்டே பேச வேண்டியதான். நம்ம வாழ்க்கையெல்லாம் அவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம். நம்ம பையனுக்கு அவன் பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் பிடிக்கல தான். ஆனால் என்ன பண்ணுறது, தேவனுக்கும் பிடிச்சிருக்குல்ல. அதுக்குன்னு இங்கே பாருடி, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி பேரண்ட்ஸாக இருக்க முடியும்? நல்ல பேரண்ட்ஸுக்கு இது அடையாளமே இல்லை, புரியுதா? நம்ம 2 பசங்களையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கோம். அடுத்து நம்ம பொண்ணு இதே மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லி வந்து நின்னாலும் நம்ம இப்படிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் டைம்னால இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டோம், நம்ம தாண்டி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தேவங்களோட அம்மாவை தேவங்களோட அப்பா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி விடு, நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சமாதானப்படுத்துறாரு. இப்போது ஒரு பொண்ணு தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கா. அவள் கேட்ட அதே வேகத்தில் குடுக்குடுன்ட்டு தேவங்களோட ரூமுக்கு வந்து, தேவங்கண்ணா அம்மா அப்பாவும் க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. உண்மையிலேவா? அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? ரிதம் கொஞ்சம் அம்மாவோட ஃபோன் எடுத்துக்கூட. எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு குடுக்குடுன்னு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு மேலே வரா. இங்கே தேவம் அப்படியே ரூமெல்லாம் க்ளாஸ் பண்ணிவிட்டு ரிதம் அப்படியே உள்ளே இருந்து ஈன்னு பார்த்துட்ருக்கா. டக்குன்னு தேவங்க ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறான். இப்போ அந்த பக்கத்துலேருந்து, ஹலோ யார்? ஹலோ இவங்க என்ன தானே? ஆமாம் நான் இவங்கி தான், நீங்கள் யார்? அண்ணா ஜங்குக் கிட்ட கொடுங்களேன். ஜங்குக் நான் தேவங்க பேசுகிறேன், அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் இப்போ தான் இங்கே போனான், இரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே இவங்கி தான் தலை திரிக்க ஓடுறான். அந்த பக்கம் மச்சான் இங்கே பாரு. என்னடா என்ன பாடு? நானே எரிச்சல் மயிரா இருக்கு விட. தேவங்கடா. என்ன தேவங்க எங்கே எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் தெரியல, பட் பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு இவங்க எங்கேருந்து கிளம்புறாரு. ஆல் தி பெஸ்ட் காணிச்சிச்சு. இப்போ ஜங்குக்கு ஒரு சின்ன பதட்டத்தோட அப்படியே ஃபோனை வாங்கி, ஹலோ ஜங்குக்கா? சொல்லு, என்னாச்சு? அம்மா அப்பா உன்னை அடிச்சாங்களா? இல்லை அடிக்கல, நீ தான் வேணும்னு முடிவாக சொல்லிட்ட, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாட்? உண்மையிலேவா? உண்மையிலே? தேங்க் காட். இங்கே பாரு, நான் அப்பா அம்மா கிட்டே பேச போகிறேன். இப்போ ஒர்க் முடிச்சுட்டு தான் போகிறேன். ஸோ நீ எதுவும் மைண்டில் பச்சுக்காத, ரிலாக்ஸாக இரு. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசு. இல்லை அப்படியே வேணாலும் இரு, இஷ்டம் ஏதாவது பண்ணு, நல்லா சாப்பிடு. நான் வரேன் சரியா? சூன் பேரண்ட்ஸோட சோலுக்கு வரேன்.
வெயிட் பண்ணுடா கொஞ்சம், லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு மாற்றி அந்த ஃபோனில் அப்படியே ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். அப்படியே அந்த ஃபோன் கட் ஆனோன்னு தேவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த பெட்டில் போய் தப்புன்னு விழுகிறான். இங்கே ரிதம் அப்படியே சிரிச்சுட்டே, என்ன தேவங்கண்ணா மாமா என்ன சொன்னார்? கொழுப்பு தாண்டி உனக்கு இப்போவுமே மாமாவா? ஆமாம், என் மாமா கிட்ட நான் பேசுகிறேன், உனக்கு என்னடா டுப்க்கு அப்படின்ட்டு தேவங்க தள்ளி விட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்து, என் மாமா எவ்வளோ அழகு தெரியுமா, உனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு ஜங்குக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் ஜங்குக்க சைட் அடிச்சிட்டு இருக்கா. இங்கே தேவங்க சரி காண்டாகுது. அப்படியே ஃபோனை பிடிங்கிட்டு, ஹே எவ்வளோ தைரியம் தான் குட்டி வாண்டு, ஏன் புருஷனை சைட் அடிக்கிறியா நீ அப்படின்னு கிச்சலாக்கா காட்டிகிட்டு இருக்கான். சரி அப்படியே அந்த நேரம் அப்படியே சாஃப்டாக ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டினா ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அங்கே ஒரு ப்ரீ சீட் டேபிளில் தனியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. ஒரு சைடு ஒரு ஃபேமிலி, இன்னொரு சைடு இன்னொரு ஃபேமிலி. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபுட்டெல்லாம் வருது. ஸோ ஒரு பர்சன் அப்படியே இருந்துச்சு, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. ஏன்னா வந்ததுலேருந்தே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அது ஆமாம், ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. அது நாங்கள் என்ன சொல்கிறது, தேவங்க எங்கள் வீட்டில் செல்லமாக இருந்த பையன். அதனால் இங்கே பாருங்கங்க, உங்கள் கவலை எனக்கு புரியுது. தேவங்க எங்கள் வீட்டுக்கு வர போகிற பையன், நான் அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உண்மையிலேயே ஜங்குக் தேவங்க பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும் அவனை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜங்குக்கோட அப்பா அப்படி ஜங்குக்கோட அம்மாவை முறைக்கிறாங்க. பிகாஸ் ஜங்குக்கோட அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர் அப்படியே பார்க்குறாரு. இங்கே ஜங்குக்கோட அம்மா அப்படியே சிரிச்சுட்டு, அவருக்கு இதெல்லாம் ஓகே தான், நான் சொன்னால் எதுனாலும் அவர் மண்டையாடிடுவார் அதனங்க அப்படின்னு அவங்க அம்மா முறைக்க, ஆமாம் ஆமாம் என் ஒய்ஃப் சொன்னால் எல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் தேவங்களோட அம்மாவுக்கு இதை பார்த்தோன்னு லைட்டாக ஸ்மைல் வந்துடுது. பார்த்தீங்களா, நீங்களே சிரிச்சிட்டீங்க. இந்த மாதிரி தான் என் பையன் உங்கள் பையனை சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பான். ஏன்னா எங்கள் 2 பேரோட ஜீனில் அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக வச்சுப்பான், எந்த பிரச்சனையும் அவனுக்கு வராது. ஹீ வில் பி ஆல் ஃபைனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி பிடிக்கிறான். இங்கே ஆல் ஃபைன் தான், இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா தேவங்களோட அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே கேரிங்காக பேசுகிறாங்க. இங்கே தேவ அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, பையனை கெட்டி கொடுத்தா அவன் நல்லா தான் இருப்பான்னு எனக்கு ஏன் தோணுது. இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இங்கே தேவங்களோட அப்பா அப்படியே வந்து ஜங்குக்கு தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஜங்குக் வந்ததுலேருந்து அப்படியே பேரண்ட்ஸை க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் இப்போ ஃபுட் சர்வ் பண்ணுறான். தேவங்க பார்த்து, இது போதுமா, இல்லை கொஞ்சம் எரிப்பாக இருக்கும், நீ சார்ட் அவுட் பண்ணி சாப்பிட்ருவல்ல? நான் சாப்பிட்ருவேன். சரி எதனாலும் கேளு, ஜூஸ் வேணால் சொல்லவா, ஒரு மில்க் ஷேக் சொல்லவா அப்படின்னு பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கான். தேவங்க வேணுமா வேண்டாமா, பிடிக்குதா பிடிக்கலையான்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்குறான். அதை பார்க்கும்போது தேவங்களோட அப்பா கிட்ட ஒரு ஸ்மைல், பையன் நல்லா அதை தான் டிசைட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் அதையும் விடாமல் இப்போ ரிதம் கிட்ட போயிட்டு, ரிதம் குட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜங்குக் மாமா, நீங்கள் எப்போ டீயை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு டிவோர்ஸ் பண்ணிடுங்க, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல தேவங்க மண்டை மேலே வைக்கிறான். எதுக்கு அடிக்கிற, பாவம் சின்ன பொண்ணு, அவள் சின்ன பொண்ணு மாதிரியா பேசுகிறா ஜங்குக், பாரு என்னென்ன பேசுகிறா பாரு, அவளுக்கு உன் மேலே கண்ணு. அவள் இப்போ தாண்டா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளை ஏன்டா அடிக்கிற? நம்ப முடியாது, நானும் தான் உன்னை 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தேன், நீ தான் வேணும்னு முடிவு கூட பண்ணிட்டேன், அதே மாதிரி இவ்வளோ வந்துட்டானா? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது ப்ரோ, எனக்கு நீங்களாம் வேணாம். அதுவும் ஜங்குக் மாமா மசில்ஸ் மாதிரி அவங்களுக்கும் மசில்ஸ் இருக்குது, நான் ஒன்றும் பரமப்படலையே அப்படின்ட்டு ரிதம் ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறா. இங்கே தேவங்க அப்படியே பார்த்துட்டு, யாருடி யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதா அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் சுற்றி முற்றி பார்க்குறா. எங்க இன்னும் வரல அப்படின்னு திருன்னு முழிக்க, அப்போ கரெக்டாக அங்கே ஒருத்தவங்க அப்படியே ஃபார்மல்ஸில் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. உள்ள ஃபார்மல்ஸ் தான், வெளியே ஒரு ஆப்ரான் போட்டு அப்படியே வந்து நின்றுட்டு, ஆல் ஓகே சார், எல்லா டிஷ்ஷும் ஓகே தானே அப்படின்ட்டு அங்கே ஒரு பொண்ணு தான் வந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. எங்கள் ரிதம் வாயை பிறந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த பொண்ணு தான், ஹாய் குட்டி எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்னது அப்படின்னு ரிதம் தலையில் தடவி கொடுக்க, ரிதம் இழிச்சிட்டு, ரிதம் என் பேர் ரிதம் அப்படிங்கிறா. ஹோ ரிதமா, ஹலோ நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. சாரி அன்யங்கசாயோ, உங்கள் பேர்? ஐம் ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கன்ஸ் கொடுக்க, அவ்வளோதான் எங்கள் ரிதமுக்கு பூமி என்ன சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் தான். இங்கே தேவங்க ஜங்குக்கும்
சரியில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியும் அப்படி தான் ரொம்ப மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. தேவங்க அம்மாக்கும் ஜங்குக் அம்மாக்கும் செம்மையாக பொருந்தது. ஸோ 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தாண்டா கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனலாக மேரேஜுக்கு அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு ஸோ தேவங்க அவன் ரூமில் பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது அவன் பால்கனியில் இது ஒரு சவுண்டு கேட்குது. தேவங்க லைட்டாக பயந்துடுறான். என்ன யார் யார் அது அப்படின்னு கேட்டுட்டே பொறுமையாக அப்படி பக்கத்தில் வரான். அப்போ கரெக்டாக பால்கனி டோரை லைட்டாக திறக்க யாரோ அவனுக்கு பிடிச்சி இழுத்து அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. யார்? ஏய் நான் தான். ஜங்குக் எங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு அதான் வந்தேன். ஏன்னா பார்க்கணும் போல் இருந்துச்சா? டே நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம்டா. சத்தம் போடாத. எதுக்கு இங்கே வந்த? நாளைக்கு நம்மளுக்கு மேரேஜ். தூங்கலையா நீ? ரெஸ்ட் எடுக்கலையா? ஆல்ரெடி லேட் ஆச்சு, டைமை பாரு. தான் என்ன? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? இல்லைடா என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியலடா எனக்கு. என்ன ஜங்குக் என்ன ஆச்சு? தேங் ஒரே ஒரு நிமிஷம். ஒன்றும் பண்ண மாட்டேன். லைட்டா சரியா? ஜங்குக் மொழியே சரியில்லை. நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. பட் இங்கேருந்து கிளம்புறியா? ஆல்ரெடி அம்மா பார்த்தாங்கன்னு ஏன் சாவடிச்சிருவாங்க என்ன. போ போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட. இதையா ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் கொடுத்துரு. ரொம்ப ஏங்கி போய் விடாதறேன். கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. ஜஸ்ட் உன் கையை ஹோல்ட் பண்ணியே. எப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து 3 months உன்னை தொட விடல, உன்னை பார்க்க விடல, உன்கிட்ட பேசவில்லை. ஐயோ கொடுமைடா. கடைசியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் உன் கையை தொட்டது அப்புறம் இப்போ தான் அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறேன். என்னால் சத்தியமாக முடியல தேவா. ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஜங்குக் விளாட்றியா? அம்மா உள்ள என் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. முழிச்சாங்கன்னு வைங்க 2 பேரும் மாட்டினோம். அசிங்கமாக போய்டும். போ ஜங்குக். ஆப்போசிட் வீடு தானே, போய் உட்காரு போ. தேவம் இங்கே பாருடா ப்ளீஸ் தேவம் ப்ளீஸ்டா. ஐயோ ஜங்குக் இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? இல்லைன்னு போறியா? நான் அம்மா கூப்பிடவா? ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ்ஸு ஒரே ஒரு கிஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் அவன் ஹிப்பில் அப்படியே கொண்டு வந்து கை வைக்க ஜங்குக் கையை தப்புன்னு தட்டி விடுறான். இங்கே பாரு ஜங்குக், நாளைக்கு நான் உனக்கு தான் மொத்தமாக நீ எடுத்துக்கோ சரியா? பட் இன்னைக்கு நோ வே. புரியுதா? டே ப்ளீஸ்டா. ஜங்குக் உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை ஆக்சுவலாக சொல்லு. எதாவது இருக்கணுமே, இல்லாட்டா நீ ஏன் இப்படிலாம் பண்ண போகிற? யார் உன்னை என்ன சொல்லி அனுப்பிவிட்டா? இல்லைடா இவங்க இருக்கான்ல. ஆமாம் இவங்க என்ன அவர் அசி அவன் முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ரிகர்சல் பார்த்துட்டாங்களாண்டா. என்னது? ஆனால் பாரு நான் மட்டும் இன்னும் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருக்கேன். உன்னை எப்பண்டா ரிகர்சல் பார்க்குறது? இங்கே ரிகர்சல் தான் கிடையாது, நேராக ஆடிஷன் தான், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி திருப்பி அப்படியே பால்கனிலேருந்து இறக்கி விட்டாரான். இங்கே ஜங்குக்கு அப்படியே பவுட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்படின்னு மூஞ்ச வைக்க ஒத்த வாங்குவேன் ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். இந்த பக்கத்தையும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே வந்து அப்படியே படுத்துடுறான். எங்கள் ஜங்குக் மெசேஜில் அப்படியே ஒரு சேட் இமோஜி போட்டு அப்படியே அனுப்பி வச்சுருக்கான். இப்போது அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்க அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பட் அவங்க இங்கே படுத்து தூங்கியாச்சு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. பரபரப்பாக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அந்த ஹால் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே தேவங்களோட ஃபேமிலியில் அவங்க பாட்டி வந்திருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தேவங்க அவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சு சார். நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் தான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா பியூட்டிஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவங்க அந்த பியூட்டிஷியனுக்கு தேங்க் பண்ண அவங்க மாற்றி அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு சரி சார் நான் கிளம்புறேன் அண்ட் இதோட முடிஞ்சிச்சு, நான் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்க கூட வாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எங்கள் தேவங்க செம்ம ஹாப்பி. அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்து என்ன பண்ணுவான், ஃபோட்டோ அனுப்புவோமா அப்படின்னு ஃபோனை ஆன் பண்ணுறான். அப்போ தான் பார்க்குறான் ஜங்குக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கான். இப்போ அப்படியே அந்த வாய்ஸ் மெசேஜை அப்படியே போட்டா தான் எனக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ண வச்சிட்டல நீ. என்ன தெரில ஒரு மாதிரி பண்ணுது. நான் சத்தியமாக சொல்கிறேன், நீ மட்டும் நாளைக்கு நைட்டு மாட்டினன்னு வையன் உன்னை கட்டிச்சு கொதறி உன்னை அப்படியே அணுவாக சாப்பிடுவேன். எப்படி பிச்சு பிச்சு பொறுமையாக அணுவாக சாப்பிடுவேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ். இது கேட்டோன்னே தேங்க ஒரு மாதிரி லைட்டாக ஜர்க்கு விட்டுருது.
பேசாமல் ஒரு முத்தத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பித்தாரான். இப்போ இங்கே ரிதம் குடுக்குடுன்னு உள்ளே வர தேவங்க அந்த ஃபோனெல்லாம் அப்படி மறைச்சிட்டு, ரிதம் அழகாக ரெடியாக இருக்கே, என்னை விட நீ தான் அழகாக இருக்க அப்படின்ட்டு ரிதமும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலாக அப்படியே காணிச்சா தேவங்கினி ஜியான் சங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு தேவங்கிட்ட கடைசியாக கேட்க தேவங்க அப்படியே ஸ்வீட்டாக மண்டையாட்டிட்டு எஸ் அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் அழகாக ரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே தேவங்க பார்த்து டுநைட் யூ ஆர் மை டின்னர் பேபி அப்படிங்கிறான். அவ்வளோதான். அது அது வந்து அப்படின்ட்டு தேவங்க அப்படியே திகச்சு போய் நிற்க அவங்க அம்மா அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுன்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு அரசல் பொருசலாக கிளம்புது. ஃபைனலாக சர்ச்லேயும் சரி அப்படியே மண்டபத்துக்குலாம் போயிட்டு தென் எல்லா கெஸ்ட்டையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும். அப்படியே வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. தேவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து கேஷுவலில் தான் உட்காந்துட்ருக்கான். வீடு ஃபுல்லாக அவ்வளோ சொந்தம், தேவங்களோட ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அப்படியே வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. ஜங்குக்கு இங்கே அப்படியே தேவங்கிட்ட ஓய் பாரு குல்ஃபி என்ன வரியா மேலே இப்போ நீ மேலே வந்தேன்னு வைங்க நான் கொஞ்சம் சாதுவாக விட்டுருவேன், இல்லைன்னு வைங்க நீ ஃப்ளஷ் மீட் தான் எனக்கு இன்னைக்கு நைட்டு. ஜங்குக் உனக்கு என்ன மென்டலா, எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் பண்ணுறல நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிவிட்டு அங்கே பயம் இருக்குதான். பட் இருந்தாலும் இவ்வளோ கும்பலில் எப்படிடா போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இப்போ தேவங்க அப்படியே போயிட்டு அப்படியே இந்த சோஃபாவில் போய் உட்காந்துட்டு கேஷுவலாக அப்படி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ரிதம் கரெக்டாக தேவங்கண்ணா உன் ரூமில் ஒரு கேம் இருக்கும்ல அதை எடுத்துக்கொடு தேவங்கண்ணா ப்ளீஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஹே ரிதம் நீ பாரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீயே போய் எடுத்துக்கோ, ஏன் இல்லை அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அப்போ தேவங்கண்ண அம்மா தான் ஏய் ரூமுக்கு போய் அதை எடுத்துக்கூடாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேலையே இல்லை இவங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் டே இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஒரு மூஞ்சி சிறுசுன்னு வச்சுட்டு குழம்பிட்டு மேலே போகிறான். இப்போ அப்படியே போயிட்டு அந்த கேம் எடுத்து கையில் வைக்க அப்படியே தொப்புன்னு கீழே போடுறான். எங்கள் ஜங்குக்கு தான் தேவங்களோட இடுப்பை ரேப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே செவரோட லாக் பண்ணி அவன் ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு இருக்கான். ஸோ சன்செட் ஆகி இருட்டிகிட்டு இருக்க அந்த நேரம் அப்படியே லைட்டாக ரூம்குள்ளே வெளிச்சம் வர ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்க, பரவாயில்லையே நான் சொல்லாமே வந்துட்டேன். தேங்க்ஸ் டு ரிதம், இந்நேரத்துக்கு அவள் ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஏய் இதெல்லாம் உன் வேலை தானே, எவ்வளோ தைரியம், ஜங்குக் விடு, ஜங்குக் ஜங்குக் விட போறியா இல்லையா, நான் விடுறதா இல்லை, நீ வேணா தப்பிச்சுப்போ. ஜங்குக் ஏன் ஜங்குக் இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனால் இங்கே ஜங்குக் விடுறதா இல்லை, அப்படியே தேவங்க பிடிச்சி வச்சு அங்கேயே அப்படியே இச்சித்தா இச்சித்தா அப்படின்னு முத்த மலை புழிஞ்சிட்டு இருக்கான். எங்கள் தேவங்கம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆகி அவனும் அப்படியே உருக்கிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மாற்றி மாற்றி அந்த கிஸ் கொஞ்சம் 5 minutes நீடிக்க சடனாக அந்த ரூமை திறந்துட்டு யாரோ வந்து நிற்கிறாங்க. அவள் தான் எங்கள் டேக்குக்கு 2 பேர்த்துக்கும் அசிங்கமாக போஸ்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பினா அங்கே தேவங்களோட பாட்டி தான் நிற்கிறாங்க. அவங்க இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அந்த பாட்டி கத்துது. அவ்வளோதான் ஹோல் ஃபேமிலி வந்துடுறாங்க. என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவங்க ஜங்குக்கும் அப்படியே கையை பசஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க. ஜங்குக்கு பின்னாடி தேவங்க போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போது ஒவ்வொருத்தங்களாம் வந்தவங்களாம் தேவங்களோட அம்மா, தேவங்களோட அப்பா அண்ட் ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, அதுக்கப்புறம் ரிதம், இவ்வளோ பேர் தான் வந்திருப்பாங்க. இங்கே ரிதம் ஐயோயோ மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கண்ணாலே சேக காணிக்க இங்கே ஜங்குக் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கான். டே ஜங்குக் இங்கே என்னடா பண்ணுற, அதுவும் தேவங்கோட ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, தேவங்கோட ரூமில் என்ன தம்பி பண்ணுறீங்க, அவன் எங்க டேக்கண்ணா அப்படின்னு கேட்க தேவங்க அப்படியே பின்னாடி இருந்து பொறுமையாக வெளியே வரான். ஸோ எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இங்கே அந்த பாட்டி தான் என்றா பசங்களா என்ன இவ்வளோ பொறுமை கிட்டு போய் கிடக்கீங்க, இப்போவே இப்படிலாம் இருந்தால் எப்படி வாழ்க்கையை அழகாக கொண்டு போக வேண்டாமாங்க, இங்கே பாருங்கோ நல்ல நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, அதனால இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் முதல் இரவு கிடையாது அப்படின்னு சொல்ல பாட்டி என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜங்குக் வாய் விட்டு கத்துறான். இங்கே எல்லாரும் ஜங்குக் அப்படியே மறைக்க அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிக்கிறான். இங்கே அந்த பாட்டி அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு மண்டையிலே ஒன்று வைக்குது. எந்த பார்த்திக்கிட்ட பையல என் பேரனை போட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன், நான் அதை பார்க்கலன்னு நினச்சியோ, நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஐயோ இந்த கிளவி வேற ஃப்ரேம் போட்டு வெளியே சொல்லுதே. அது வந்து பாட்டி அதுக்குன்னு இங்கே பாரு எனக்கு தெரியாது, லேய் சுப்புமணி அந்த காரை ரெடி பண்ணலை, என் பேரனை கூட்டிட்டு நான் ஊருக்கு போகிறேன், இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் உங்கள் 2 பேருக்கும் முதல் இரவு, புரியுதா அப்படின்ட்டு பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுது. இங்கே தேவங்க ஒரு வாரம் அப்படி லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே இடிஞ்சு போய் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான்.
அப்போது ஜங்குக்கோட அம்மா வந்து பக்கத்தில் உட்கார, மீ பாத்தியா மீ, அந்த கிளவி பொசக்கட்ட கிளவி தேங்காய் கூட்டு போயிடுச்சு மீ. ஏய் பாடு பையில, நீ பண்ண வேலைக்கு அவங்க கூட்டு போகாமல் என்னடா பண்ணுவாங்க மீ? இருந்தாலும் தேங்கு மீ, ஏன் தேங்கு மீ? அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டு போயிடறாங்க. தங்குக்கு அப்படியே உருள்றான். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு லட்சத்தை விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஒரு 4 days ஸ்கிப் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு இப்போ தேவங்கிட்டு தான் ஃபோனில் அப்படியே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். தேவங் எப்பண்டா வருவ? ஜங்குக் உனக்கு ஒன்று தெரியாதா, இந்த வீக்கெண்டில் அப்பா அம்மா இங்கே வராங்க, நீயும் அப்புறம் உன் பேரண்ட்ஸும் கூட இங்கே வரீங்க. அம்மா சொல்லையா? ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? அத்தைக்கு தெரியுமே, உங்ககிட்ட சொல்லையா அம்மா? இல்லை அம்மா என்கிட்ட சொல்ல. எவ்வளோ தைரியம்? சரி சரி விடு, மாதாஜி உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்குங்க கொலகானில் பேசிகிட்டு இருக்கான். தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு, ஜங்குக் சொல்லுடா, வரும்போது எனக்காண்டி தான் வாங்கிட்டு வா. உனக்காண்டியா? அப்புறம் பாட்டிக்காண்டி, இங்கே இருக்கவங்களுக்காண்டி ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா. பாட்டியை பார்க்க முதல் தடவை வரேன். சரிடா வாங்கிட்டு வரேன், சரியா? ஒன்றும் இல்லை. ஜங்குக், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் எப்படி ஒர்க் போகுது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காடா? ஆமாம், நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, பார்க்க முடியல. சுகர் நானும் தானே இருக்கோம். ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஒரு சின்ன கிளினிக் மாதிரி தான் இருக்குது. இன்னும் அது பில்ட் ஆகுறதுக்கு நிறைய நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரி ஜங்குக், நீ உடம்பு நல்லா பார்த்துக்கோ, எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நடக்கும் தான் நினைக்கிறேன். எதுவும் நடக்காமல் எல்லாம் தான் தடுத்துட்ருக்காங்க. வைடா போகிறதுக்கிட்ட பையில. நீ என்ன அந்த கிளவி மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவங்க எப்போ ஆட்டியாக்கும், கிளவி இல்லை வையி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறான். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் ஒரு ஊரில் வந்து அப்படியே இறங்குறான் பேரண்ட்ஸோட. அப்பா ஃபைனலி வந்துட்டானா? ஒரு வாரம் என் ஃபிகரை புரிஞ்சு. ஐயோயோ என் பொண்டாட்டா அவன், என்கிட்ட இருந்தே பிடிச்சிட்டிங்க. ஐயோப்பா என்ன ஒரு நிம்மதி. அப்போ இன்னை நைட்டு எனக்கு இன்று முதல் இரவு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அவன் போகிறதுலேயே தட்டி லக்கேஜை கையில் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாரு. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டா பிடிக்காது அப்படின்ட்டு உள்ளே தான் வரான். உள்ளே வந்து எதை பார்த்தான்னு தெரியல, அப்படியே ஃப்ரோஸ் ஆகி ஆண்டு பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் தேங் தான் அங்கே குட்டி குட்டி ஆட்டு கூட அப்படியே விளாடிட்டு இப்போது வீட்டுக்குள்ளே தான் அப்படி போயிட்டுருக்கான். என்ன எனக்கு நான் வந்ததே தெரியலையா? இருடி வரேன், எனக்கு உன்னை பிடிச்சி காயமா பண்ணாமல் போகிறதா இல்லை அப்படின்னு கூட உடனே உள்ள வர. அப்போ இந்த பாட்டி, என்றா பிள்ளை ஜங்குக்கு எப்போ வந்த அப்படின்னு கேட்டுருது. ஸோ தேங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு குடுக்குடுன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணி 2 பேரும் பாசமாலே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே அங்கே பாட்டி அப்படியே பிடிச்சி 2 பேரும் பிடிச்சி விட்டு, பேராண்டி இனி நைட்டு அவங்க 2 பேரும் முதலிடுவாங்க, 2 பேரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கும் உங்களை நேரம் இருக்காது அப்படின்னு பாட்டி பொட்டுன்னு மரியாதையே இல்லாமல் சொல்லிட்டு போயிடுது. ஸோ இங்கே 2 பேரும் அப்படியே ஷை ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே தேவையே திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஃபைனலாக அப்படியே நைட் ஆகுது. ஸோ இங்கே டேக்குக்கு 2 பேரும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க. அப்படியே காட்டினா அந்த வீடு எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த சென்டரில், அந்த காலத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க, மேலே கொஞ்சம் நெட் போட்டு செடியெலாம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிலா வெளிச்சம் ஸ்ட்ரைட்டாக அப்படி வரும், மழை பெஞ்சா கூட தண்ணி வீட்டுக்குள்ளே வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து வேறு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போது அந்த ஸ்பேஸில் அப்படியே நடுஸில் ஒரு கட்டில் போட்டு, அந்த கட்டில் செம்ம அப்படி ஒரு மாதிரி பெருசாக இருக்குது, அந்த கட்டில் அங்கே இருக்குது. ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஃபுல்லாக பக்கத்துலலாம் பூவால் அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரூமே பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கே ஜங்குக், ஐயோ இந்த ரோஸ் மேலே ஏன் ரோஸை போட்டு எப்போ வகுந்து பார்ப்பேன்னு தெரியலையே, இன்னுமாடா அங்கே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு ஜங்குக் பொறுக்க முடியாமல் காலெல்லாம் இருக்கிட்ட ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தேங்க தான், அம்மா எனக்கு பயமாக இருக்குது நான் போகல. என்னடா ஜங்குக் பாவம் இல்லை போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் தேவாங் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். அது கொஞ்சம் வாசலுக்கு நியர்பையாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு தேவாங் வாவுல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ தேவாங் ஒரு மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வரான். ஓகேடா, நான் இதுக்கப்புறம் உள்ளதை வந்து டெலிகிராமில் போட்டுடுறேன், எனக்கு புரியுது இப்போதைக்கு டெலிகிராம் இல்லாதவங்கெல்லாம் ஆதங்கத்தில் என்னை ஏசிட்டு இருப்பீங்கன்னு. பட் நான் இப்போ இதெல்லாம் இங்கே பட்டமாக சொன்னேன்னு வைங்களேன், என் சேனலை போட்டுன்னு தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் என்ன மன்னிச்சிருங்க.
அண்ட் நம்ம இன்னொரு நல்ல ஒரு ஒன் ஷாட்டில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட அன்கட் வந்து டெலிகிராமில் இருக்கும்டா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரண்யா மீஸ், பாய்.